நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்க, வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சு உங்களை, எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எனக்கு இதுதான் இலக்கு, நான் கல்வியை நம்புறேன், கல்விதான் எனக்கு ஆயுதம், நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு, நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு, நம்மளை குடும்பமா ஆக்கியிருக்கு. எனக்கு இவ்வளவு தங்கச்சிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு தம்பிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு உறவு கிடைச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணாம நீங்க திரும்பி கொடுத்துருக்கீங்க. நான் இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன், நான் அகரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு 35-36 வயசு இருக்கும். பட் நீங்க 20 வயசு 22 வயசுலயே சமுதாயத்தை பத்தி திரும்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப அகரம் நடத்திட்டு இருக்கிறது அகரம் முன்னாள் மாணவர்கள். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இந்த செயின் வரணும், இந்த சைக்கிள் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அது ரொம்ப அழகாவே வந்திருக்கு. அது ரொம்ப அழகாவே நீங்க நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி படிச்சதையும் பெற்றதையும் திரும்ப பல மடங்கா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதோட சந்தோஷம் சொல்லி மாளாது. இதுக்கு எல்லாமே ஒரு தாட் வந்துச்சுன்னா அகரம்ல இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமா காரணம். நான் ஞானவேல் சொல்லுவேன், ஜெயஸ்ரீ சொல்லுவேன், ஆண்டனி சொல்லுவேன், கவிதா சொல்லுவேன், இன்னும் பின்னாடி இருக்கிற 1000 பேர் அத்தனை பேரையும் சொல்லணும். அகரம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக, இவ்வளவு எதுவுமே இல்லாம தாமஸ் அங்கிள் சொல்லணும், இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாமே நம்மளுக்கு வழிகாட்டி வேணும். எனக்கு ஆரம்பிச்சது அப்பா தான். வீட்டில் நடந்த +2 ஃபங்க்ஷன்ஸ் தான் எனக்கு இந்த நிலைமையை கண்கூட பார்க்கறதுக்கு, நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அப்படி பண்ணா இன்னும் அப்பாவுக்கு உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரர். அப்பாவை அடிக்கடி பார்த்தும் கூட கிடையாது. அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுல கிராமத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வழிகாமிச்சு அவர் வழிகாட்டி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு. சிரஞ்சீவி சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம், இன்னும் எத்தனையோ பேர் வழிகாட்டிகள்னு சொல்லலாம். ஆனா எனக்கு பர்சனலா ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு. இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இது கேள்வி கேட்கிற விரல் சொல்லலாம், குறை சொல்ற விரல்னு சொல்லலாம், மிரட்டுற விரல்னு சொல்லலாம். ஆனா இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா, நான் இருக்கேன், விரலை பிடிச்சிக்கோ, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த விரல், எனக்கு அண்ணா / சித்தப்பா, நம்மளோட கமல் சார் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு.